வணக்கம். நிறைய பேர் நிறைய விதம் பேசிட்டு இருக்காங்க. நிறைய பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்ணவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது உன் வாழ்க்கை, உனக்கு பிடிச்சதை செய், யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி நீ கவலையே படாத, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய் அப்படின்னு நிறைய அச்சீவ் பண்ணவங்க இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு நிப்பாட்டிடுறாங்க. இத சாதாரண மனிதர்களை என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உன் வாழ்க்கை, உனக்கு பிடிச்சது செய், உனக்கு பிடிச்ச மாதிரி செய், யார் என்ன சொன்னாலும் அதை கேட்காத அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு எய்ம் வச்சிருப்போம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு எய்மா இருக்கும். இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர் ஆகணும், ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எய்ம் வச்சிருக்கேன் அப்படின்னா, என்னை சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட நான் போய் இதை சொன்னேன் அப்படின்னா அவங்க எல்லாரும் சிரிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. இது முடியாது, இது விட்டுரு அப்படின்னு சொல்லி நம்மளை டிமோட்டிவ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப நீங்க உயர்ந்த ஒரு லட்சியத்தை வச்சுக்கோங்க, அதை நோக்கி பயணம் போய்கிட்டே இருங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயர்ந்த ஒரு லட்சியம், நல்ல ஒரு லட்சியம், இதை நோக்கி பயணப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க, யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய சாதிச்சவங்க அதை சொல்றாங்க. ஆனா இது அப்படியே எடுத்துட்டு சாதாரண மனிதர்கள்ல ஒரு சில புள்ளிங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்காக தான் இவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம வாழ்க்கையில நமக்காக தான் நம்ம வாழணும், நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தாண்டா செய்யணும், நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, யாரு 4 பேர் சொல்றதை பத்தி நம்ம கவலையே படக்கூடாது, நாம யாரு, நமக்கு நல்லது, நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செஞ்சுக்கிறோம், இந்த லைஃப்பை நம்ம சந்தோஷமா வாழ்ந்து தீர்த்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்வேறு விதமான அலும்புகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தவங்களையும் சஃபர் பண்ண வைக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க சொன்ன அந்த உதாரணத்தை என்ன பண்றாங்க, இங்க இருக்கிறவங்க தங்களுக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, மற்றவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உண்மை. உதாரணத்துக்கு, ஒருத்தனுக்கு குடிக்க தம் அடிக்க பிடிக்குது, வண்டி நல்லா ஸ்பீடா ஓட்ட பிடிக்குது, ஒரு அடிதடி சண்டை பிடிக்குது, அந்த ஏரியாவில் கெத்தா நான் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பிடிக்குது அப்படின்னா, இதுதான் பாத்தீங்கன்னா உயர்ந்த லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் நமக்கு பிடிச்சது, நம்ம வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது, குடிக்கிறது தேவைப்படுது, தம்மடிக்கிறது தேவைப்படுது, இது நமக்கு சந்தோஷமா இருக்கணும்னா இதெல்லாமே தேவைப்படுது, அதனால நம்ம என்ன பண்ணலாம், இதவே நம்ம கடைபிடிப்போம். ஏன்னா அவங்களாம் சொல்லியிருக்காங்க, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்சது செய்யுங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இவங்க செய்யறாங்க. இதெல்லாம் செய்யறப்ப அவங்க பெற்றோர்களும் சமுதாயத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டு இருக்காங்க. சமுதாயத்துல நிறைய சிக்கல்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே வந்துகிட்டு இருக்கு. அப்ப அச்சீவ் பண்ணவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களும் ஒரு நல்ல லட்சியத்தை வச்சுக்கோங்க, நல்லபடியா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த விஷயங்களையும் அவங்க தெளிவா சொல்றது இல்ல. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய சில மனிதர்கள் என்ன பண்றாங்க, எனக்கு பிடிச்சதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்றாங்க. அதனால நிறைய பேர் சஃபர் ஆகுறாங்க. அது என்னென்ன விஷயங்கள்ன்றத உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்ப எந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல விஷயத்த பண்ணணும். நமக்கு பிடிச்சிருந்தாலும் மற்றவங்களை அது பாதிக்கப்படாத வகையில இருந்துச்சுன்னா அதை பண்ணணும், கான்சியஸா பண்ணணும். நம்ம உடம்ப கெடுத்துக்கிற மாதிரியான விஷயங்களை எதையுமே நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு அந்த வழியில போகணும். நீங்க அந்த மாதிரி அச்சீவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேசுறப்ப என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவங்க யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களோட குறிக்கோள் அடைகிறதுக்காக யாரையுமே பாதிக்கிற மாதிரியான செயல்களை செஞ்சிருக்க மாட்டாங்க கான்சியஸா. அப்படிப்பட்ட உயர்ந்த லட்சியத்தை தொடர்ந்து பின்னோக்கி போறதுக்கு தான் அவங்க அதை சொன்னாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாரும், நான் பிடிச்சதை செய்யறேன் பாடுறா, கிட்டு 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 கிட்டுன்னு புஷ் பண்ணி டப்புன்னு போய் எங்கிட்ட விழுந்துடுறானுங்க, விழுந்து கையை காலம் உடச்சுக்கிறானுங்க. கடவுளே, இதை என்ன பண்றது, என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே நமக்கு தெரியல. டேய் அது கிடையாதுடா, பிடிச்சதை பண்ணுன்னு சொன்னதுக்கு வேற இது இருக்குடா, ஒரு எய்ம் நீ சூஸ் பண்ணி போனீங்கன்னா அப்ப 4 பேர் உன்னை டிமோட்டிவ் பண்ணுவாங்க. அதை காதுல வாங்காதீங்க, உங்க எய்ம் என்னமோ அதை நோக்கி போங்கன்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க.
நீங்க என்னடா படிக்கிட்டு இருக்கீங்க, எங்கிட்டாவது போய் வண்டியில ஸ்பீடா போறதா எனக்கு வந்து பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயா அடிச்சுட்டு அமுட்டு உடச்சு கை ஆள உடச்சிட்டு வந்துடுறீங்க. புள்ளிங்க மாதிரி அந்த முடியை விட்டுக்கிட்டு ஐயோ அத்தாடி அதை பாக்குறதுக்கே முடியும் அந்த மாதிரிலாம் முடியை விட்டுட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க, தம் அடிக்கிறீங்க, தண்ணி அடிக்கிறீங்கன்ற மாதிரிலாம் நிறைய சம்பவங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் நிறைய பேர் நமக்கு தண்ணிக்கு அடிக்ட் ஆகி சமுதாயத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது தெரியாமையே சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் உண்மை. அடுத்து என்ன பண்ண போறோம் வாழ்க்கையில் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியல. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சமூக விரோத செயல்கள்லாம் தொடர்ந்து ஈடுபட்டுட்டே இருக்காங்க. மற்றவங்களை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே அவங்க கான்சியஸா இருக்க மாட்டேங்குது. நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத மட்டுமே இவங்க வந்து என்ன பண்றாங்க, தொடர்ந்து வந்து அதை செய்யணுங்கிற நோக்கத்திலேயே இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றவங்க தான் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தம்முக்கு அடிக்ட் ஆகுறாங்க, ஒரு தண்ணிக்கு அடிக்ட் ஆகுறாங்க, இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா போதைக்கெல்லாம் அடிக்ட் ஆகுறாங்க. அப்படி அடிக்ட் ஆகிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதற்கான காசு கிடைக்காம போச்சு அப்படின்னா பல்வேறு விதமான சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறதெல்லாம் மிக தெளிவாக தெரிய வருது. இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்சதை செய்யணும். வாழ்றது ஒரு வாழ்க்கை, அது நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துடணும். பிடிச்ச மாதிரி வாழணும், பிடிச்ச மாதிரி வாழணும் தான். ஆனா அதை நல்ல வகையில நம்ம மாத்திக்கிறது நமக்கு நல்லது. இல்லாட்டி நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லாம போறது நிச்சயமா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. எல்லாரும் தத்துவங்களை கேட்டுக்கிட்டு அவங்கவுங்க வாழ்க்கைக்கு அது தேவையான மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க ஒரு சிலரா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, என் மனசுல என்ன பட்டாலும் வெளிப்படையா நான் பேசிடுவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிலாம் மனசுல பட்டதா மனசுல பட்ட மாதிரியே வெளிப்படையா பேசணும் அப்படின்னா எல்லாரும் அந்த மாதிரி பேசினாங்க அப்படின்னா இங்க பல பிரச்சனைகள் உருவாகி பல மன கஷ்டங்கள் உருவாகி பல குடும்பங்கள் பிரிஞ்சு போயிடும். சொல்லணும், நமக்கு ஒருத்தவங்க நம்மளை ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அதை சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா மறுபடியும் நம்மளோட வார்த்தைகள்ல கவனமா இருந்து அவங்களுக்கு அதை புரிய வைக்கணுமே தவிர நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சண்டை போட்டு நமக்கு தோன்ற நம்ம பழக்க வழக்கங்கள்ல நம்ம காது வழியா கேட்ட நிலைய கெட்ட வார்த்தைகளை வச்சு அவங்களை அப்படியே திட்டோம் அப்படின்னா அவங்க மனசுலயே அது ஆறாது, உங்க மனசு யாராது, பெரிய பிரச்சனைகள் தான் நடக்குமே தவிர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அப்படிங்கிறது எப்படி சொல்றதுன்னா அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம காயப்படுத்திட்டு நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செட்டே ஆகாது. நம்ம சொல்ல வந்த விஷயம் இதுதான். உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறதுக்கு உண்மையான காரணம் நல்லபடியா இருக்கணும், 4 பேர்த்துக்கு உதவி பண்ணணும், நம்ம எய்மை அச்சீவ் பண்ணணும். ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எய்ம் பண்றாங்க, ஒருத்தர் நல்ல ஒரு வக்கீலாகி சமுதாயத்துல சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எய்ம் பண்றாங்க. இந்த மாதிரியான நிறைய எய்ம்கள் இருக்கு. இதை நோக்கி நம்ம போகணும். அதை விட்டுட்டு நீ இங்கே இருப்பா, இந்த வேலையை பாருப்பா அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்க அப்படின்னா அந்த வேலையை பார்க்க மாட்டேன். நான் அந்த மாதிரி உயர்ந்த லட்சியத்தை நோக்கி தான் போவேன். எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு, அந்த லட்சியத்தை நோக்கி அடைகிறதா என்னோட சந்தோஷம், அதைத்தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்துல போகணுங்கிறதுக்காக தான் அவங்க எல்லாம் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறத இவங்ககிட்ட யாரு சொல்லி புரிய வைக்க போறாங்கன்றது நமக்கு தெரியல. நம்ம சொன்னாலும் இவங்க கேட்பாங்கல அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இதுதான் உண்மை. உங்களுக்கு பிடிச்சதை செய்யணுங்கிறதுக்காக நீங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நியாயமே கிடையாது, அது சரியும் கிடையாது. நல்லதை பண்றீங்களா பண்ணிக்கிட்டே இருங்க, அதனால யாருமே சஃபர் ஆக போறது கிடையாது. அப்படி சஃபர் ஆகிறவங்க கெட்டவங்களா தான் இருக்க போறாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத கான்சியஸா பண்ணுங்க. நம்ம பண்றதுனால 4 பேத்துக்கு துன்பம் வரக்கூடாது அப்படிங்கிறதையும் கான்சியஸா பண்ணுங்க. அப்ப நிறைய இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த குடிக்கு அடிக்ட் ஆகுறது, மது கஞ்சா போதைக்கு அடிக்ட் ஆகுறதே வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்துல மிக ஒரு தாக்கத்தை ஏற்படுது. அவங்களே அழிச்சுக்கிறதுனாலையும் சமுதாயத்துல நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படுவதும் தடுக்கப்படுகிறது அப்படிங்கறதுதான் ஒரு உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. அதனால நம்ம உடம்ப பாதுகாக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா குற்றம் அப்படிங்கிறது எப்படி சொல்றது, இதெல்லாமே நம்ம வெளியே சொல்ல போனோம் அப்படின்னா இதெல்லாம் பூமர் கிரிஞ்சு மாதிரி பேசாத, பூமர் மாதிரி பேசாத அப்படின்னு சொல்றாங்க. சமுதாயத்துல இந்த மாதிரி பூமர் மாதிரியும் கிரிஞ்சு மாதிரி பேசினா தான் அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வழி கொண்டு வர வேண்டியது கொண்டு வர முடியும். அப்படி பேசுறதெல்லாம் இப்படி கிரிஞ்சு பூமர் அப்படின்னு சொல்லி வச்சதுன்னா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருமே நல்ல வழிக்கு போக போறது கிடையாது. ஒட்டுமொத்தமா கிரிஞ்சா பேசாதீங்க, பூமரா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்ம கிரிஞ்சு பூமர்னு சொல்லி வச்சு ஒதுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த சமுதாயத்திலையுமே நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் சமூக விரோதிகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாயிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியாத நிறைய அழிவுகள் ஏற்படும் அப்படிங்கறதான உண்மை.
அப்ப இதுக்கான ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சதே செய்யுங்க. ஆனா அது நல்லதா இருந்தா அதை மட்டும் செய்யுங்க. அது கெட்டது உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா அதை செய்யாதீங்க. இதை கான்சியஸா எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.